தமிழ் வணக்கம். விஜயை பார்த்து சீமான் பயப்படுகிறார் ஹேஷ்டாக் தான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. 2009 கலைஞர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார்னு இரு பெரும் ஆளுமைகள் இருக்கும் போதே கட்சி ஆரம்பிச்சவர் தான் சீமான். அதன் பிறகு அவங்கள பத்தியோ இல்ல ஆர்ப்பாட்டங்களையும் மேடைகளையும் பேசி பலவிதமான வழக்குகளை வாங்கி சிறைக்கு சென்றிருக்காரு. சேப்பாக் மைதானத்துல மீனவர்களுக்கு ஆதரவா போராடினதுனால தேச துரோக வழக்கு பதியப்பட்டு அவர் சிறையில் இருந்தார். மீண்டும் தேச துரோக வழக்கு வந்தாலும் அதை பத்தி கவலை இல்லைங்கிற மாதிரியே சிஏஏக்கு எதிராக போராடி இஸ்லாமியருக்காக மீண்டும் தேச துரோக வழக்கு வாங்கி இதுவரைக்கும் அவர் மேல கிட்டத்தட்ட 142 வழக்குகள் இருக்கு. அதுதான் சீமான். தன் முதல் தேர்தலில் தொடங்கி 1% 3 விழுக்காடு, பின்ன 6.9 விழுக்காடு, இப்ப 8.2 விழுக்காடு வரைக்கும் தோல்விகளே சந்தித்தாலும் என் கொள்கையிலிருந்து நான் மாறுபட மாட்டேன், என் கொள்கையிலே தான் நிற்பேன், அதனால நான் யாரு கூடயும் எந்த காலத்திலையும் கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே சொன்ன ஒரே அரசியல் கட்சி தலைவர் சீமான் மட்டும்தான். இறுதியா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சீமான் கூட நிற்கிறவங்க எல்லாம் அவர் நடிச்ச படங்களை பார்த்து அவர் கூட நின்றவங்க அல்ல, அவர் கொள்கைக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் அரசியல் தத்துவத்திற்காகவும் அவங்களோட நிற்கிற தம்பிகள். அவங்க